இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். பரமண்டல பிதாவுடைய ஜெபத்தில் எங்களுக்கு அன்றொன்ற ஆகாரத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி. ஆமென். அந்த ஆகாரம் தேவ வார்த்தையாக இருக்கிறது. அந்த அப்பம் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவாக இன்று நாளும் தேவ வார்த்தைக்காக கடந்து செல்லுவோம். முகநூல் அலையில் பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை நன்றியோடு சோதரிக்கிறேன். நிச்சயமாக எங்களோடு பேசுகிற ஆண்டவர் உங்களோடும் பேசுவாராக. இன்றைய நாளும் ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தயவை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தின அந்த தயவைத்தான் பிற்காலத்தில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய இந்திய நாளும் தலைப்பு favor has been released into your future. ரூத் புத்தகம் 2வது அதிகாரம் 1-13 வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எப்படி ரூத்துடைய வாழ்க்கையில, நகோமியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருந்த தயவு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அந்த தயவுள்ள ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள ரூத்தினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, நகோமியுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லிவிட்டார் தருவார் என்று இல்லாமல் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் பங்கை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரூத் சரித்திர புத்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆசிக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார் என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாய் வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாய் வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரர் பிரதியுத்தரமாய், இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாவிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் புறைய அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தனதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்றென்றாள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போய் ஒருவரும் உன்னை தொடாதபடி வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மிண்டு கொண்டு வருகிறனால் குடிக்கலாம் என்றாள். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின் நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அதற்கு அவளை, ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேணும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு சமனாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீர் என்றான். இந்த சரித்திர புத்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. என்னென்று சொன்னால், பெத்லெகேமில் அப்படியாக பஞ்சம் வந்த வேளையில் எலிமெலேக்கும் நகோமியும் அவருடைய 2 புத்திரர்களும் மோவாபிய தேசத்துக்கு போகிறார்கள். பெத்லெகேம் அப்பத்தின் வீடு,
மோவாபியன் சபிக்கப்பட்ட லோத்தினுடைய 2 குமார்த்தியல் சயனித்ததாலே உண்டாக்கப்பட்டதுதான் அந்த அம்மோனிய மோவிய வம்சங்கள். அது ஆசீர்வதிக்கப்படாத ஒரு சபிக்கப்பட்ட இடம். ஆனாலும் அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டாமல் அந்த இடத்துக்கு போனார்கள். அன்பார்ச்சுனேட்லி எலிமெலக்கை மறைத்து விட்டான், 2 குமாரரும் மறைத்து விட்டார்கள். அப்போது நெகேமி கேள்விப்படுகிறாள், ஆண்டவர் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு பெத்லகேமில் ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டோன அவள் தன்னுடைய மருமக்கள் 2 பேரோடையும் போகிறாள். போகிற வழியில் அவள் ஒரு காரியம் செய்கிறாள். நீங்க எனக்கு தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிறார், ஆனால் நீங்க 2 பேரும் என்னை விட்டு புறப்பட்டு போகுங்கள். அப்போ ஒரு காரியம் ஓர்பா வந்து சொன்ன உடனே அவள் கடந்து சென்று விட்டாள். ஆனால் ருத்தோ நகோமியோடு போக சித்தம் கொண்டவராள். நகோமி சொல்றாள், நீ திரும்பி போய்விட்டாலே நீயும் என் சகோதரன் பிறகே திரும்பி போய்விடுன்னு சொன்னபோது அவள் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாலும் போய்விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்துக்கு நான் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜமான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவளுடைய வார்த்தையை பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆனா மோவாபியர்கள கமேஷ் என்ற ஒரு தெய்வம், அது பாகால் தெய்வம். ஆனால் அந்த நகோமியோடு அவள் சொன்ன காரியத்தை பார்க்கும்போது யார் கேட்காவிடலும் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டார். ஆமென். அந்த வார்த்தை சொன்னது ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டி இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவள் ஒரு விதவியா இருந்தால் கூட அந்த இடத்துல சொல்றாள், எனக்கு ஒரு மறுவாழ்வு இல்லை. மோவாப்பில் அவங்க செழிப்பிருந்தபடியாத்தான் பெத்லகேமில் இருந்து அங்கு போனார்கள். அவள் அதை கூட தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றோ அல்லது அந்த தேசத்துல இனி நல்லா நாம் வாழ வேண்டும் என்றோ அவள் நினைத்ததில்லை. மாமியாருக்கு பின்பாக போய் அவ்வளவா நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், மரணமே அல்லாமல் எதுவுமே என்ன பிரியாது என்று சொன்னான். இந்த நாட்கள்ல ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு போனார். இந்த வாசித்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவள் முற்றாக தன்னை தாழ்த்துகிறாள். அவள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெண் முற்றாக தாழ்த்தி, நகோமி அந்த இடத்துல சொல்லவில்லை நீ போ என்று சொல்லி, அவள் ருத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள் என் மகளே நீ போ என்றாள். ஒரு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது. நகோமி gave her permission, but Ruth herself to ready to feed his mother-in-law. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இங்க நான் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்துட்டார். நகோமியையும் ருத்தையும் அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஆசீர்வாதத்தை தேவன் திட்டம் போட்டு வைத்தார். அவருடைய தயவு, அவருடைய ஆதரவு எங்களை விடுவித்தது. அப்பயே தெரியும் என்னுடைய பிள்ளைகள், ஆமென், என்னுடைய பிள்ளைகள் எதற்குமே அவர்கள் பஞ்சமாய் இருப்பதில்லை, எதுவுமே அவர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதில்லை. ஆனா ஆல்ரெடி ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அதே காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கார். ஆமென். எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொன்னால், அவள் காட்ஸ் டிரெக்ஷன். ருத்துக்கு ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணமே அவள் சொன்ன வார்த்தை தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி அந்த வழி நடத்தல். எப்படி அவளுக்கு தெரியும்? ஒரு அந்நிய தேசத்துல இந்த வயலில் கதிர் பொறுக்கி கதிர் விழுகிற மிச்சத்தை பொறுக்கிற அளவுக்கு அவளுக்கு நகோமி அந்த டிரெக்ஷனை கொடுக்கல. இதுல போய்கொண்டு வாண்டு அவளுக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு வழிமுறை, ஒரு டிரெக்ஷன். இன்றைக்கு தேவன் சொல்றான், உன்னை ஆசீர்வதிக்க நான் சித்தமா இருக்கிறேன். ஆனால் there is a direction for you to receive the blessing from God. ஆமென், ஹல்லேலூயா. அவள் அதன்படி போகிறாள், பொறுக்கிக் கொள்கிறாள்.
She was humble herself to receive the blessing from God. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவருடைய குணாதிசயம் எப்படி அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்றா, முதலாவது தேவன் வழிநடத்தல் அவளுக்கு இருந்தது. தேவனுடைய டிரெக்ஷனை கேட்டா. இன்றைக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் தம்பிதமா இருக்கிறதுக்கு காரணம் தேவன் சொன்ன டிரெக்ஷனை நாங்கள் பின்பற்றுவதில்லை. It's not a God's mistake. Your own mistake, you won't receive the blessing. ஆமென். தேவனுடைய தவறு அல்ல, அவருடைய தயவு ஆதரவு எப்போதும் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த வழிமுறைகளை நாங்கள் செய்யாததினால்தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். ருத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அந்த டிரெக்ஷன். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவளுடைய வாழ்க்கையில பாருங்க, அவள் அவ்வளவாக கதிர்களை பொறுக்கி கொண்டு வயல்ல இருக்கிறாள். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெண். ஆமென். இந்த தேசத்துல வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறான்னா அவளுடைய தாழ்மை. ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய தயை எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு என்ன வேணும்? ருத்தினுடைய தாழ்மை எங்களுக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் எங்களை வாழ்க்கையில பூரணமான நோக்கம், நிறைவான நோக்கத்தை வைத்திருக்கிறார். Amen. He has a plan to our life. Amen. Hallelujah. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் தேவனிடமிருந்து வந்தது. ஞானம், தெய்வீக உறவு, பொருளாதார ஆசீர்வாதம், பதவி உயர்வு, சொத்து எல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் எங்களுக்கு முன்குறித்தபடி செய்து கொண்டு வருகிறார். ஏன் சிலருடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால், இந்த தேவனுடைய வழி நடத்தல விட்டு நாங்கள் விலகுறோம். ஹல்லேலூயா. அப்படியாக இவளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இவள் என்ன செய்தாள்? தன்னுடைய தேவனையும் மறந்தாள். ஆமென். தன்னுடைய தேசத்தையும் மறந்தாள், தன்னுடைய இனத்தையும் மறந்துட்டாள். இன்றைக்கு நாம் கூட தேவனிடம் வரும்போது எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றோமா? பழைய காரியங்களையும் முற்றாக விட்டுட்டு வர்றோமா? அன்பான தேவச்சனமே, திங்க் அபவுட் yourself. When God called you and deliver you, you leave everything or you still have some. அவள் சொல்றாள், ஓ நகோமி மாமியாரே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் தேவனிடம் வந்தபோது பழைய சுபாவம், பழைய காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில ஸ்டில் இருக்கிறா. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்டில் இருக்கிறதா? அவள் எல்லாவற்றையும் விட்டு உண்மையாக தேவனை சேவித்தாள். அது என்ன? உண்மையாக முழு உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்துட்டாள், முழு மனதை கொடுத்துட்டாள். ஆமென். முழு உள்ளம், முழு இருதயம், முழு மனது, முழு அன்பு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் முற்குறித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு wholeheartedly you have to worship the Lord alone. Live your life, leave your old character, leave your old image. You are the new creation in Christ. நாங்கள் புதியவர்களாக, புதிய ரூபமாக, புதிய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எங்களை தெரிந்தெடுத்தால் அந்த தேவனை மட்டும் சேவிக்கிறவர்களாக. அநேகருடைய வாழ்க்கையில தேவனை சேவிப்பதை விட தேவன் படைத்த இயற்கையை சேவிப்பதனால்தான் யூ மிஸ் த பிளஸ்ஸிங். எந்த பிளஸ்ஸிங்? ஆண்டவர் கொடுக்கிற பிளஸ்ஸிங் ஐஸ்வர்யம் வேதனையை தராது. ஆமென். அப்ப இன்றைக்கு நாம் அந்த மிஸ் பண்ணிட்டோம் செய்ய வேண்டிய காரியம். தேவனுடைய ராஜ்யம் முதலாய் இருக்க வேணும். ஆமென். அங்கேயும் இங்கேயும் ரெண்டாக இருக்கக்கூடாது.
ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவளுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? தேவனுடைய வழி நடத்தலும்படி அந்த வயலுக்கு போனாள். அங்கு போய் அவள் பெரியோரு செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தாலும் தன்னை தாழ்த்தி போட்டம் வரையும் போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, I want to receive your blessing alone my master. ஆமென். யாக்கோபு வரைக்கும் எல்லாத்தோடும் வந்தான் தானே. யாக்கோபு வரைக்கும் எல்லாத்தோடும் வந்தார். குடும்பம், ஆடு மாடு எல்லாம் கொண்டு வந்தார் அல்லவா. ஆனாலும் தேவனிடம் அவன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாளிய உம்மை விட மாட்டேன். Until you bless me Lord, I won't let you to go. Because அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை, சமாதானம் இருக்கு. So ருத்துக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு perfect from God. And போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென். நகோமி பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். ஆமென். ரூத் ஒரு விசுவாசிக்கு அடையாளம். அப்ப அவளை போன இடம் பாருங்க, ஆண்டவர் எங்க கொண்டே விட்டார்? எலிமேக்களுடைய ரிலேட்டிவ் வயல்ல. ஆமென். அப்போ போவாஸ் வரான், வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறான் எல்லாருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அப்போ பார்க்குறார் யாரோ ஒரு பெண் பிள்ளை தனியும் வந்திருக்கிறார், சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ தான் அவ எக்ஸ்பிளைன் பண்ண மோவாபிய பெண்ணண்டு. பாருங்க, ஒரு மோவாபிய பெண் வரும்போது எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்காது. அங்கே என்ன இருக்கும்? பரியாசம் பண்ணுவார்கள், விரட்டுவார்கள், இது ஒரு பாகாலை செவிக்கிறவார்கள், எவ்வளவு அவமானம் வந்திருக்கும். ஆனால் அவளுடைய நோக்கம் அந்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ள வேணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் வேணும், பினான்சியல் பிளஸிங் வேணும், ஹெல்த்ல பிளஸிங் வேணும். யார் என்ன சொன்னாலும் you cannot focus on that side. நான் சொல்ற விளங்குதா? தேவனுடைய ஆசீர்வாதம் வருமாண்டா பரியாசனம் பண்ணினாலும், ஆமென், இது நடக்காதுன்னு சொன்னாலும், இவளுக்கு எத்தனை பேர் அந்த மோவாபிய பெண்ணண்டல்ல பரியாசம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவளுடைய ஃபோக்கஸ், எனக்கு எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நகோமிக்கு நான் ஃபீட் பண்ண வேணும், நகோமியை டேக் கேர் பண்ண வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவளுடைய நோக்கங்கள் பார்க்கிறாள். மற்றது அந்த ஐடென்டிட்டி, போவாஸ் அவளை அடையாளப்படுத்தினாள் யாரென்று. இன்றைக்கு எங்களோட ஐடென்டிட்டி என்ன? இன்றைக்கு அனைவருக்கு நான் என்னுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவனுடைய அடையாளம் தான் எனக்கு இருக்கு. அவருடைய வித்து தான் எனக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வச்சிருக்க பரிவுள்ள நன்மையும் ஈவுகளும் தான் எனக்கு வர வேணும் என்ற அந்த ஒரு ஐடென்டிட்டியோட நாங்கள் வாழ வேணும். இன்றைக்கு குறுக்கு வழி சம்பாத்தியம் இஸ் நாட் கிவ் யூ பீஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஐடென்டிட்டி அவளுக்கு அங்க கிடைச்சது, டிரெக்ஷன் கிடைச்சது. அவள் அந்த தரிசனத்துல போக்கஸா இருந்தால் எதை பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்ளணும், போக்கஸா இருந்தாள். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறது, என்னை ஏற்கனவே என்னை அழைக்கும் போது எனக்கு வச்சிருக்கிற தீர்மானம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தில் நாங்கள் உண்மையாகவே இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவள் சொல்றாள், தன்னுடைய ஜீவியத்துக்கும் தன்னுடைய மாமியாருடைய ஜீவியத்துக்கும் கதிர் அறுக்கிறவர்களுக்கு பின் சென்று பொறுக்கி கொண்டே இருந்தாள். She never get tired. இன்றைக்கு ஒரு விசுவாச பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, திடீரா இந்த 3 மாதத்தில் ஒன்று நடக்கல, 6 மாதத்தில் 9 மாதத்தில் நடக்கல என்று சொல்லி கிவ் அப் பண்ணக்கூடாது. ஆமென். அவள் ஒவ்வொரு நாளும் பொறுக்கி கொண்டே இருக்கிறாள். இன்றைக்கு வரையிலேன்றோன்னு சுபமும் இல்லை, ஆண்டவருக்குள்ளே ஒரு கோபம், ஆண்டவர் செய்யல என்ற முடிவுக்கு. அப்படியல்ல, ஆண்டவருடைய நேரத்தில் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வதிக்க வேண்டிய நாளுக்காக நாங்கள் காத்திருந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் கதிர் பொறுக்க வேண்டிய கதிர் பொறுக்கத்தான் வேணும். வழி நடத்தல் சொல்ற இடத்துல வழி நடத்தல் தான் வேணும். அந்த இடத்துல நான் யார் என்ற அடையாளத்தை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே பொறுக்கினா என்று அவ கேட்கிறாள். பாருங்க, அந்த பொறுக்கிறதுல கூட
ஆண்டவர் அந்த இடத்த கொண்டு போய் விட்டா அதில் திருப்தி அடைந்தார்கள். ஆமென். இன்றைக்கி கொஞ்சம் பணத்தில் கூட ஆண்டவர் தந்தாருன்னு சொன்னால் அதில் ஒரு திருப்தி வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள் 2:19 வேலை செய்தாய் என்று அவன் கேட்குற இடத்துல அவள் அப்படியாக நான் போவாசுடைய இடத்துல வேலை செய்கிறேன். 2:12 பார்த்து திருப்தியாக சாப்பிட்டு மீதியா வைத்தது எங்களுக்கு அவளுக்கு கொடுத்தாள் என்று நாங்கள் பார்க்குறோம். இப்படி நடந்து என்று சொல்கிற அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் கூட தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களில் போடுவார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறதே தேவனுக்கு பெரிய. நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆனால் ஆபிரகாம் சும்மா இருக்கையில் அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆமென் எகிப்தின் அனுபவத்துக்குள்ள போனான், லோத்தின் அனுபவத்துக்குள்ள போனான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ள போனாலும் அவனை இதை விட்டு விடையலை, விசுவாசத்தை விட்டு விடையலை, நம்பிக்கையை விட்டு விடையலை. இவளுடைய விசுவாசம் என்ன? இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், இந்த ஆண்டவருடைய வழிநடத்தல் தான், இவர் தான் என்ன போஷிக்க போகிறார். ஏற்கனவே சொன்ன போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அவ்வளவாக மகளை பொறுக்கி கொள்ள வேற வயலில் போகாது என்று சொன்னவளையில் சொல்லியிருக்கலாமா? இதை விட பெஸ்டான இடம் இருக்குது, நான் போவேன் என்று அவள் சொல்லியிருக்கலாமா? இல்லையா? ஆமென். ஆஃபரில் போயிருக்கலாம். சிலவளை we make a mistake. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துலயே நீ இரு, இங்கே எந்த வயலில் போகாமல் இந்த இடத்தை போகப்படாம என்ன ஊழியக்கார பெண்களோட கூட இரு. ஓகே. ஹல்லேலூயா. அப்படியாக அவள் அதே இடத்துல இருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் உங்களை ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துகிறாராக இருந்தால் that is God's purpose. Amen. I cannot stop. God already ordained your ministry. God already ordained you have to be in this place. Amen. அவள் போயல, அதிலே இருந்துட்டாள். ஆனால் அதில் இருக்கும்போது அவளுக்கு சிக்கல் வந்திருக்குமா வரையிலையா? திங்க். அவள் ஒரு அந்நிய தேசத்து பெண். ஆமென். நான் எப்பவும் சொல்லுவேன், பரலோகத்தில் தான் பூரணமான சபையும் பார்க்க முடியும், பூரணமான மனுஷனையும் பார்க்க முடியும். உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நிலைவரமாக உங்களுக்கு வரும். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக இது சிலவளை எங்களோட வாழ்க்கையில் கூட அதிசயமான முறையில் ஆண்டவர் அள்ளி போடுவார். ஆண்டவர் சொல்கிறார், போவாஸ் சொல்கிறான், உன்னை ஒருத்தரும் தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டேன். யூ ஆர் வெரி ஸ்பெஷல். யூ ஆர் வெரி ஸ்பெஷல் பீப்புள். உங்களை ஒருவரும் தொட முடியாது, ஒருவரும் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்படியாக இது தேவன் உங்களுக்கு சொல்றார். உன்னை தொடுவர் என் கண்மணியை தொடுகிறான், உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காதே போகும். இது போவாஸ் எப்படி ரூத்தை பலப்படுத்துறானோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வார்த்தை கூட அவங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பட் she did some areas. அவளுடைய வழியில் சில காரியம். ஆமென். அன்பான தேவச்சனமே, அவள் சந்தோஷத்தோடு தான் தேசத்தை விட்டு வந்தாள், சமாதானத்தோடு தான் வந்தாள், சஞ்சலத்தோடு வரையில். நீங்கள் ஆண்டவற்ற பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேணும். ஆமென். எப்போதும் சமாதானம், ஆண்டவர் வச்சிருக்கிற சமாதானத்தை ஒருத்தனும் கொண்டு போக விடவே கூடாது. எந்த ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எந்த ஆசீர்வாதம்? சந்தோஷமும் சமாதானமும் என் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு. ஆமென். எதிர்பார்ப்பு இருக்கணும். தேவனிடத்தில் அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமென். அப்போ ஒரு காரியம் அங்கே பாருங்க, அருமையாக போவாஸ் நகோமியின் கையிலே அந்த வயலத்தில் வாங்குகிற நாளே மரத்தோடைய, அது 4வது அதிகாரம் சொல்லி அதை பற்றி நான் இப்போ பேச வரவில்லை. 2வது அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க, உன் புருஷன் மரணம் அடைந்த பின் நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களுக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு தெரியும்.
இன்றைக்கு நீங்க செய்யற ஒரு கிரியைக்கு பிரதிபலன் நிச்சயமாய் உண்டு. தேவனுக்கா இந்த பிள்ளைபடத்தில் பாடுறீங்களா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ, only God. ஆண்டவர் அந்த கிரியை பார்க்கிறார். ஒரு ராட்சியத்தை கட்ட பிரயாசப்படுறீங்களா? மரங்களை வெட்டி ஆலயத்தை கொண்டு என்னுடைய ஆலயத்தை கட்டுறவன் மேல் நான் பிரியமா இருக்கேன். கிரியை போவாஸ் இன்னும் பிளாஸ் பண்றான். என்னண்டா, how you taking care of your mother? ஆமென், அல்லேலூயா. இதுக்கு எத்தனை பேர் உங்களோட மதர்-இன்-லாவை பிளஸ் பண்றீங்க? ஆமென். My daughter-in-law always bless me. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அநேக காரியங்களை என்னை கொண்டு செய்ய விட மாட்டா. ஆமென். Voluntarily she do everything for me. Amen. So I have a wonderful daughter-in-law. You think I may forget to say thank you, but God sees what she's doing for me. Amen. நீங்கள் செய்கிற திருச்சுவையில் செய்கிற ஒவ்வொரு கிரியை கேட்ட பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதான் அவள் நல்லா வந்தாள், அதான் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக ரெஸ்பெக்ட் அவளுக்கு இருந்தது. ஹோமியை கொடுத்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் மாமியாருக்கு, பசியாக இருக்கக்கூடாது. ஆமென். கடைசியில் அவ்வளோதான் ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, ஒரு கைண்ட்னஸ், ஒரு லவ். அவளுக்கு ஒரு அன்பு ஆவி இருந்தது. ஆமென். ஒரு இரக்க குணம் இருந்தது, மரியாதை இருந்தது. நீங்கள் பிறருக்கு செய்தா அது தேவனுக்கு செய்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. அதுதான் உண்மையான பக்தி. அதுதான் தேவன் சொல்றார், வெல் டன் மை சன், வெல் டன் மை டாட்டர். ரைட் சைடில் வச்சிருக்கிறார். பசியாக இருந்ததுக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? தண்ணி உடைச்சதுக்கு தண்ணி கொடுத்தீங்களா? நோயாளியை பார்க்க போனீங்களா? அல்லது காவலில் இருக்கிறவங்கள விசாரிக்க போனீங்களா? அவளுடைய கிரியை அவள் மாமியாருக்கும் செய்தது, தன் தேசத்தை விட்டது, எங்கள் தேவனை சேவித்தது எல்லாத்தையும் போவாஸ் கண்டது போல நீங்கள் சில சகல காரியத்தையும் தேவன் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக நாங்கள் இருந்தால், எதிர்பார்ப்போடு இருந்தால் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் வைத்திருக்கார். யாருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டுமோ அவருடைய கண்களில் தயை கிடைத்தது. போவாஸுடைய கண்களில் ருத்துக்கு. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களில் தயை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தயையை, அந்த மேர்சியை, அந்த கிரேஸை நாங்கள் விளக்காமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. ஆமென். அவள் பாதுகாத்து கொண்டே வந்தாள். அப்போ அவளுடைய எதிர்பார்ப்பு இருந்தபடியால் தயவும் அவளுக்குள்ள வந்தது. Now you have to expect from God. போவா சொல்கிறாள், வேறு வயலுக்கு போகாத. இன்றைக்கு அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஆசீர்வாதத்தை. ஆமென். முந்தி கதிரை பொறுக்கினாள், இப்போ வேலைக்காரருக்கு சொன்ன நீ என்ன கூடாது, அதுக்கண்டே விட அவள் பொறுக்கிறதுக்கு. முந்தி மிஞ்சினதை பொறுக்கினாள், இப்போ அந்த தயம் வந்தோடனே அதுக்குள்ள அள்ளி போடு. இதுதான் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அவர் கிள்ளி போடுற ஆண்டவர் இல்லை. ஆமென், அள்ளி போடுற ஆண்டவர் இல்லை. பூரணமாய் திருப்தியாய் நீங்கள் சாப்பிட்டு மீதியை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நித்திர கொண்டா பேர் சொல்லி சொல்லுவேன், ஒரு தடவை நித்திர உள்ளக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. Thank you Lord. No, I am not bad person. You may be tired. Okay. அப்படியாக எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் இருக்கணும். அவளுடைய எதிர்பார்ப்பு போவாசிடம் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் சொன்னான். நாம் கூட தேவ தயவு கிடைக்கும்படி எதிர்பார்ப்போமாக இருந்தால் அவரது ஆசீர்வாதத்தை விட்டு நாங்கள் எங்கும் அலைய தேவையில்லை. You don't need to run anywhere to get a blessing. Only God alone, your provider. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல் இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தோற்றும். ஆமென். அவர் நன்மை கிருபையும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அவர் யெகோவா ரூபா,
யெகோவா ஜீரா இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சாதாரணமாக போவாஸ் ஒரு கதிரைத்தான் கொடுத்தார். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் சாதாரணமாய் செய்தில்லை, அசாதாரணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக அவளுடைய வாழ்க்கையில் நல்ல குவாலிட்டி, obedient to mother-in-law, obedient to God, obedient to போவாஸ். போவான்னு சொன்னால் விடாத போ. இன்றைக்கி சில வேளை பாஸ்டர் நாங்கள் கெஞ்சோம், போகாதேப்பா, நில்லு. ஆனால் அந்த blessing, you see, they obey. போவாஸ் யாருக்கு? நகோமிக்கும் கீழ்ப்படிந்தாள், போவாசுக்கும் கீழ்ப்படிந்தாள், தேவனுக்கும் கீழ்ப்படிந்தாள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு தூரம் கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாழ்மை ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய வழிநடத்தல் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். My God is a God. Open his hands always. Come to me and receive it. ஆண்டவருடைய கை குறுகவில்லை. ஆண்டவருடைய கை ஒருபோதும் குறுகவில்லை. ஆண்டவருடைய கரம் ஒருபோதும் இதல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். எனக்கு நீரே தஞ்சம், அடைக்கலம், கோட்டை. ஆமென். அப்படியாக அவளுடைய தாழ்மை தேவனுடைய கிருபைக்குள்ள வந்தது. என்ன நடந்தது? பேந்து நகோமி ஒரு ஐடியாண்டு கொடுக்குறா. நீ போய் எங்கே படுத்துக்கொள்ளு, காலடியில் படுத்துக்கொள்ளு. போவாசுடைய காலையில் குளித்து உன்னை சுத்திகரித்து கொண்டு எண்ணெய் பேசி அபிஷேகம் அதை பூசிக்கொண்டு உன் வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு, அழுக்கான இல்லை நல்ல வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு போவாஸ் அந்த இடத்துல வருவான். அப்போது நீ காலடியில் போய் படுத்துக்கொள்ளு. ஆமென். இதுலேயும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம். எப்போதும் அபிஷேகம், எப்போதும் எங்களோட வஸ்திரம் அழுக்கப்படாமல் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு டிரெக்ஷன் நகோமியும் கொடுக்குறாள். ஆமென். தேவனும் கொடுக்குறாள். ஆலோசனை இல்லாத இடத்துல க்ஷணங்கள் கெட்டு போவார்கள். இன்றைக்கு ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆளை பார்த்து பரிசுத்த குலைச்சலை கொண்டு வர காரியத்தை விட்டு விடண்டா. நாங்கள் கேட்க மனது புளியென்று சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இங்கே அவள் சொல்கிறாள், நீ போய் முதல் குழி, இந்த நாட்டத்தோட போகாத, போனால் உன்னைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எண்ணெய் பூசு, பிரசன்னத்தினாலே நிறை, வஸ்திரத்தை அடுக்கு வஸ்திரத்தை எடுத்து நல்ல வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போ. அவள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலா? இல்லை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் கேட்டால் நாங்கள் நல்லா வருவோம். ஆமென், அல்லேலூயா. கேட்டால் நல்லா வருவோம். என்னுடைய மினிஸ்ட்ரியில் நிறைய நெருக்கங்கள், ஓல்நேஷன், நிறைய கட்டுப்பாடுகள். நாங்கள் டயர்டு இருக்காது. 4 மணித்தேலம் தண்ணி கொடுக்காமல் ஜெபம் பண்ணோம். ஏன் சொல்கிறேன்டா, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள வளர்ந்தபடியாக இன்றைக்கு நாங்கள் நிலை நிற்க முடியும் இந்த பொல்லாத ஏரியாவில் 20 வருஷம். காரணம் என்ன? ஊழியக்காரனை கடிந்தான். படுத்திருந்தால் வந்து தலையை பார்ப்பார்கள், நித்திரையாண்டு பார்ப்பார்கள். கை முறிஞ்சிட்டுது இப்படி 10 நீ ஆப்பிரிக்காவுக்கு வரத்தான் வேணும். அங்கே போனால் மைக்க பிடிச்சி நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கத்தான் வேணும். ஆமென். ஒரு இதிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி மெடிடேட் பண்ணும்போது ஜஸ்ட் அ ப்ரேயர், மார்னிங் ப்ரேயர், அதில் ஒரு விலகி நாங்கள் ஒன்றில் மடந்தமென்றால் லிட்ரலி கொடுத்துறோம், யூ ஆர் அவுட் ஆஃப் பாயிண்ட். அப்போ நாங்கள் அதை கேட்டு தான் வேணும். அவர் டிசம்பரில் கூட்டுக்கொண்டு போகும்போது அவர் போனையெல்லாம் வேண்டி குடும்பத்தோடு உறவில்லை, இந்த 5 நாட்களும் கத்தரோடு இருக்கிறது. நாங்கள் ஒருத்தரோடையும் கம்யூனிகேட் பண்ண இல்லாது அப்படியே நாங்கள் ஃபோனை கொடுத்து 5 நாளும் குடும்பத்தை விட்டு தான் இருக்கணும். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனால் காலநிலை வித்தியாசம். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் வித்தியாசம், உணவு முறை வித்தியாசம், பயங்கரம். இது எல்லாம் தாண்டி வருகிறோம் என்றால் அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையில் கேட்டு நடந்ததால் இன்றைக்கு அப்படி ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நகோமி சொன்ன வார்த்தையை
தட்டேல. ஆமென், ஹல்லேலூயா. நல்லதுக்கு சொன்னால் நன்மை கண்டு எடுத்துக்கொள்ள வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக அவள் கேட்டாள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அப்படியாக கிருபை கம்பெனி அவளுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு உங்களை கூட சாதாரணமானால பெரிய ஆளாக வைக்க முடியும். நீங்கள் ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக போயிருப்பீங்க, எங்களுக்குள்ள எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் உங்களே ஆண்டவர் மேனேஜராக உயர்த்தி, ஜென்ரல் மேனேஜராக உயர்த்தி, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்டாக உயர்த்தி, சிலவேளை அந்த கம்பெனிக்கே நீங்கள் பிரசிடெண்டாக வந்துடுவீங்க. நம்புறீங்களா? இது நடக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், முட்கூட்டியே நான் அதை உனக்கு சில ஆட்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அந்த ப்ரொமோஷனை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நோ எஜுகேஷன், படிப்பெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் உயர்த்துறதான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு போவாசுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டு அதில் வந்த ஒரு பிள்ளைதான் ஓபேத்து. ஓபேத்துடைய மகன் தான் ஈசா. ஈசாடைய அடிவர் தான் இயேசு கிறிஸ்து. தாவீது, ஈசாய் தாவீது, தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்து பிறந்தார். ஒரு அந்நிய பெண். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் முற்று முழுதாக ஒரு முற்குறித்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? எஸ் எஸ் எஸ், யூ ஆல் ரிசீவ் தட் பிளஸிங் because you all raise up the hands. Heaven is open and see your hands. முற்குறித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தாகத்தோடு ஓட வேணும். விட வேண்டிய பழைய காரியத்தை விட வேணும். அழைக்கப்பட்ட இடத்துல நிரந்தரமாக இருந்து கர்த்தருக்காக நான் செய்வேன். Don't even look at me, look at God. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாட்களில் கர்த்தருக்கு ஒரு ரெவரன்ஸ் கொடுப்போம். ரெவரன்ஸ் நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம்டா. கர்த்தரை எக்ஸால்ட் பண்ணுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், விட வேண்டிய காரியத்தை விடுவோம். பழைய வாழ்க்கை, பழைய தெய்வம், பழைய ஊர், பழைய இனம் எல்லாத்தையும் வச்சு எனக்கு வைத்திருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் ஓட கற்றுக்கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் இதில் இல்லை. உண்மையாக ஆவியானவர் வாயில் போடுறதே கண்டதுட்டமா எல்லாம் இந்த காலையில் பிரேம் பண்ணுவோம். சொன்ன ஆண்டவரே, நீர் போடுற வார்த்தையை மட்டும் பேச எனக்கு கிருபைதாங்கப்பா. ஐ டிடன்ட் ரைட் திஸ், ஐம் காட்ஸ் ரெவலேஷன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக அவர் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் மாறாத தேவன். ஒரு மோவாபிய பெண்ணை நினைச்சு கூர்ந்தார். யூ அண்ட் மீ எவ்வளோ விசேஷித்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக அவளுடைய காரியங்கள் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கக்கூடியதாய். ஒரு வயலுக்குள்ள கதிரை பொறுக்கிறவள் இப்போ எஜமாட்டியாக வந்துட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக எங்களை ஒரு எஜமானாக மாற்ற முடியும். எஜமாட்டிகளாக ஆண்டவர் மாற்ற முடியும். அநேகருக்கு தலைவராக உங்களை மாற்ற முடியும். அப்படியாக உயர்வு தேவனிடமிருந்து வருகிறதை பார்க்கிறோம். அவள் தரையில் முகங்குப்புற விழுந்தாளாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியான ஒரு தேவனுடைய தயவு எங்களுக்குள்ள வர வேணும். எங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களோட பலனை தருவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சிட்டைகள் அடைக்கலம் அமைந்த அவராலே உனக்கு நிறைவான பலன் வரும் என்று போவாஸ் சொன்னான். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கே தேவன் நிறைவான பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக எங்களுடைய தேவன் இந்த நாளும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் திருப்தி அடையாமல் இன்னுமே உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தாகத்தோடு இருக்கிறேன். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் எங்களை நடத்துவார். ஆமென். அப்போ அவளுக்கு நாங்கள் பார்க்குறோம் இந்த குவாலிட்டி எங்களோட வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்துட்டார். ஆமென். இன்றைக்கு பரம கானான் தேசத்தை அடைய முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போனது காரணம் தாழ்மை இல்லை, விசுவாசம் இல்லை, தேவனை பிரியப்படுத்தலை, தேவனை நினைவுறையில், களியாட்டம், விபச்சாரம், கன்று கொட்டிய எவ்வளவோ காரியங்கள் தள்ளுபட்டுட்டு இன்றைக்கு பரலோக
ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். அவளுக்குள்ள தாழ்மை இருந்தது, பிரயாசம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, மரியாதை இருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் தேவ ராட்சத்தை குறித்த தேவ அன்பு இருந்தது, மற்றவர்களை நேசிக்கிற காரியம் இருந்தது. தன்னை எந்த இடத்திலும் அவள் மேன்மையாய் கருதவில்லை. ஆமென். ஒரு டிவாஸ்டிங், ஒரு பிரச்சனையான நேரத்தில் கூட அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஒரு தேசத்தில் போகிறேன்டா, நீங்கள் இங்கே ஒரு இருந்து போட்டு சிலங்க போகிறோங்க, எந்த பாதி அளவுங்க போகிறோன்னு தெரியாது. நான் முதல் முறை வந்து 38, எந்த லைனுக்கெலாம் அங்கே போகிறேன்னு தெரியாது. இங்கெல்லாம் பெரிய அகலமாக பார்த்து அங்கே சின்ன நான் பார்த்து இது என்ன இது இந்த இடமா, எப்படி போனால் எப்படி வரமண்டு. ஆமென். அவள் அறியாத தேசத்தில் இவ்வளவு ஆசீர்வதிச்சு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ரூத்துடைய சந்ததி ஒரு காரணமாக இருந்தேன்னு சொன்னால் அவளுக்கு இருந்த குணாதிசயம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் சுதந்திரத்தை கொள்ள வேணும். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த தயவு வர வேணும். ஆண்டவரே, நீர் அந்த தயை எனக்கு கொடுக்க வேணும். நீ முற்குறித்து ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர், அதை பெற்றுக்கொள்ள தக்கதாக நான் ஓடத்தக்க கிருபையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தயை வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் வேணும் ஆண்டவரே. நாம் பொறுக்கிறவர்களாய் அல்ல, அந்த பொறுக்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற அந்த மேன்மை உங்களால் எனக்கு வர வேணும் ஆண்டவரே. என்னுடைய பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய தெய்வங்கள், பழைய எல்லாவற்றையும் ரூத்தை போல நாம் வர்றேன் என்று சொல்லுங்க. எதுவுமே பழைய குணம் என்னுடைய வாழ்க்கையில காணக்கூடாது. ஐ வாண்ட் டு ரெவரண்ட் யூ லார்ட். நான் உங்களை மகிமைப்படுத்த போறேன், மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய போறேன். நகோமியை எப்படி அவள் மரியாதை செலுத்தினாளோ, நகோமியை எப்படி ஆதரித்தாளோ, அப்படியாக எவ்வளவு அன்பு செலுத்தினாளோ, அது தேவனுக்கு செய்ததாய் தேவன் பார்க்கிறார் என்று அப்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக எல்லாரும் தேவ சமூகத்தில் கேளுங்க. அவள் விசுவாசத்தோடு வந்தாள், நம்பிக்கையோடு வந்தாள். பெரிய ஒரு போராட்டம், புது தேசம், ஆனாலும் அதை தடை பண்ணவே இல்லை. அவள் குளிக்க வேண்டிய இடத்துல குளிச்சாள், பரிசுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல பரிசுத்தமாய் வந்தாள். அழுக்கான வஸ்திரம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த வஸ்திரத்தை தோய்த்து அந்த வஸ்திரம் சுத்தமாய் இருந்ததை பார்க்கிறோம். எண்ணெய் பூசினார். அப்படியாக எங்களோட வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய வார்த்தை எது வருதோ அதன்படி நான் கேட்டு நடக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வரும் என்று எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இன்று கேட்டது போல ஆண்டவரே, இயேசுவே முற்குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களோட வாழ்விலே ஆண்டவரே நீர் முற்குறித்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு முற்குறித்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாதவா. அந்த ஆசீர்வாதத்துக்குரிய காரணம், அந்த ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாய், அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களா எங்களை ஆண்டவரை நீர் மாற்றும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரூத் அந்த தேசத்தில் இருந்து வந்தாலும், மோவாப் தேசத்திலே இருந்து வந்தாலும், அந்த தேசத்திலே அவள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு ஆண்டவரே. அந்த வாழ்க்கையிலே அவள் ஆண்டவரை செய்த காரியங்கள் வேறு. ஆனாலும் அவள் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு, எல்லாவற்றையும் முழுமையாக விட்டு தேவனது பக்கமாக அண்டு தன்னுடைய மாமியாருக்காக அவள் வந்து மாமியாரோடு சேர்ந்தது போல அந்த நாட்களிலும் மாமியார் எவ்வளவோ வருந்தி கேட்டும் அந்த ரூத் ஆண்டவரை போக மறுத்து விட்டாள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தில் இருந்து அவள் ஆண்டவரை சொன்னார், நீர் எங்க போனாலும் நான் அங்கேயே வருவேன். மரணம் மட்டும்தான் என்னையும் உம்மையும் பிரிக்க முடியும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். ஆண்டவரை எல்லாவற்றையும் உம்முடைய என்று சொல்லி அவள் சொன்ன பொழுது அவளுடைய தாழ்மையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையாக தேசத்திலிருந்து வந்தாலும், எவ்வளவோ வசை சொல்லுகள் வந்தாலும், எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும், மோகவியை கொண்டாண்டால் அவர்கள் அந்த தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு வித்தியாசமாக பார்ப்பார்கள். அவற்றை எல்லாம் ஆண்டவரை பொருட்படுத்தாது, இடது பக்கம் வலது பக்கம் சாயாதவாறு அவள் ஆண்டவரே மாமியாருக்கு துணையாக நின்று மாமியாரின் சொல்லை கேட்டு செய்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையிலே ஆண்டவரே கத்தாவே சரித்திர புத்தகத்திலே இடம்பெறும்படியாக ஒரு காரியம் வாழ்விலே நடந்தது. ஆண்டவர் இந்த பைபிளிலே பரிசுத்த பைபிளிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்படும்படியாக அவருடைய செய்கைகள் நடக்கைகள் ஆண்டவரே கத்தாவே தேவனுக்கு பிரியமாயிருந்தபடியால், தேவனை பற்றி பிடித்தபடியால், தேவனோடு இருந்தபடியால் அவள் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல எங்களோட வாழ்விலும் ஆண்டவரே நாங்கள் உலகத்தின் காரியம் உலகத்தின் பின்னால் செல்லாதவாறு நாங்கள் தேவனுக்கு பின்னால் செல்லும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதித்ததை முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்குள்ளே என்னுடைய வீட்டுக்குள்ளே வரும்படியாய், எங்களோட வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், எங்களோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு ருத் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாலே அவருடைய இதயத்தை ஒப்பு கொடுத்தாள், அவள் விட்டு வந்த தேசத்தை மறந்தாள், அவள் சேவித்த தேவர்களை மறந்தாள். இயேசுவை ஆண்டவரே இரட்சகராக கேட்டுக் கொண்டதின்படி ஆண்டவரே அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், அவளுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே கத்தாவே நீர் எங்களுக்கும் வைத்திருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கும் வைத்திருக்கிற ஆண்டவரே. போவாசின் வயலின் விளைச்சல்கள் ஆண்டவரே எங்களுடையதாய் இருக்கும்படியாய் அந்த விளைச்சலுக்கு ஆண்டவரே கத்தாவே கதிர் பொறுக்கிறவள் ஆண்டவரே இந்த விளை நிலத்துக்கு எஜமாட்டியாய் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அந்த நாட்களிலும் ஆண்டவரே இயேசப்பா அந்த சிறுமையை கண்டு தேவன் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய சிறுமையை கண்டு ஆண்டவரே நான் தேவனை விட்டு விலகி போன காரியங்கள், தேவனை மறந்த காரியங்கள், ஆண்டவரை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு வழி விட்டு ஆண்டவரை கத்தாவே வழி தவறி போன காரியங்களை விட்டு தேவனுக்கு பிரியமான காரியமாய் நான் நடப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி பேசுங்க, எல்லாரும் பேசுங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் என்று ஆண்டவரை யாக்கோபு சொன்னது போல இந்த நாட்களும் ஆண்டவரே இந்த ரூத்தை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே போவாசூடாக அவளுக்கு ஆண்டவரே கருணை செய்த தேவன், அந்த கிருபையின் தேவன் ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்குள்ளே வரும், எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள வரும்படியாய், எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள வரும்படியாய் இந்த நாளின் செய்தியின்படி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கெடுத்து கொள்ளாதவாறு அந்த ஆசீர்வாதத்துக்கு வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால் அகற்றுங்க. இயேசு பேசுங்க பேசுங்க. ரீகத்தா வாய்களை வச்சு கொண்டிருக்காங்க நாட்களும் தேவன் உங்களோட ஒரு கரங்களை தட்டி ரீகத்தா லா ரீமா கரியாந்தர ஒரு யந்திரம் விட்டு விலகும்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் விட்டு விலகும்படியாய் இப்பொழுது ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே மழை பெய்யும்படியாய் ஆண்டவரே மூட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். நீர் முன்குறித்திருக்கிற ஆண்டவரே முன்குறித்திருக்கிற ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே அந்த காரியத்தை ஆண்டவரே விட்டு விலகாதபடி இருந்தபடியால் எங்களுக்குள்ள இந்த காரியம் நடக்காதபடியால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள வரும்படியாய் என்னுடைய குடும்பத்துக்குள்ள வரும்படியாய் ஆண்டவரே இந்த போவாசின் நிலத்திலே ஆண்டவரே கத்தாவே விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவரே வரும்படியாய் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்படியாய் அந்த ஆசீர்வாதம் மழையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாய் உம்மிடத்திலே வேண்டி இருக்கிறோம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுப்பவரே, என் விண்ணப்பங்களை கேட்டீர் ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களுக்கு இன்று ஆண்டவரை கத்தாவே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் விட்டு விலகும் பொழுது என்னுடைய ஆண்டவரை ஆசீர்வாதத்தை ருத்து பெற்றுக் கொண்டது போல நானும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உற்சாகமாய் தட்டுங்கள். தேவனை மகிமைப்படுத்துவோம். பேசியிருக்கிறார் அன்பின் ஆண்டவரே இந்த வேளையிலும் முகநிலையில் யார் பார்த்தார்களோ அவர்கள் மேலிருந்து இவனுடைய தயவு கிருபை இறங்கும்படியாய் முற்கரித்து அவர்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உருத்தை போல ஓட்டத்தை ஓடுகிற கிருபையையும் அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். சபை மக்களை நூறத்தனியா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இன்னை கேட்ட
வார்த்தையின்படி ஆண்டவரே ருத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விழுந்து விடாதவாறு நிலை நின்று ஓட்டத்தை ஓடத்தக்கதான கிருபையை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமாக ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளும் அந்த ஒருவரேனும் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வீட்டுக்கு கடந்து செல்லக்கூடாதப்பா. நீர் சமாதானத்தை வைத்து போறீர். அந்த சமாதானத்தை இழந்து விடாதவாறு, சந்தோஷத்தை இழந்து விடாதவாறு குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கனம் துதி மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்நியக்கமும் இப்போதும் எப்போதும் சதாகாலம் வரை இயேசு கிறிஸ்து வரும் வரை ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.